எவ்வளவுதான் வசதிகள் இன்பங்களை நாம் அனுபவித்தாலும் அவை நிரந்தரமில்லாதது, அழியக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சொத்துகள் செல்வங்கள் நமக்கு இருந்தாலும் அதனை அனுபவிப்பதற்கு நமக்கு ஆரோக்கியம் இருப்பதில்லை, அல்லது நமது ஆயுள் அதற்கு அவகாசம் தருவதில்லை. இப்படி பல்வேறுபட்ட குறைபாடுகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது என்பதை அல்லாஹு தஆலா இப்படியான விடயங்களின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துவதுடன், மறுமையில் உள்ள அந்த வாழ்க்கை அதுதான் நிரந்தரமானது, அந்த சுவனத்தினுடைய இன்பங்கள் தான் நிலையானது என்பதை பல்வேறுபட்ட ஆதாரங்கள் அல் குர்ஆன் சுன்னாவிலே கூறப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது, வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை இல்லா லஹுவுன், இது வீணும், வலஇபுன், விளையாட்டும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. வ இன்னத் தாரல் ஆகிரத, ஆனால் மறுமையினுடைய அந்த வீடு, அந்த மறுமையினுடைய வாழ்க்கை என்பது லஹியல் ஹயவான், அதுதான் நிரந்தரமான உண்மையான வாழ்க்கையாகும். இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை. மறுமையினுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. லவ் கானு யஅலமூன், மனிதர்கள் அறிந்து கொள்வார்களாக இருந்தால் இதுதான் உண்மை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரா அல் அன்கபூத்திலே சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே எவ்வளவு பெரிய அருட்கொடைகளை, சொத்துக்களை, செல்வங்களை நாம் பெற்றிருந்தாலும் அது ஒரு நாள் அழியக்கூடியது. குல்லு மன் அலைஹா ஃபான், நிச்சயமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்திலே உள்ள எல்லாமே அழியக்கூடியது. வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹுவினுடைய திருமுகத்தை தவிர, அல்லாஹுவை தவிர இந்த உலகமே அழியக்கூடியது என்ற ஒரு யதார்த்தத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே வாழப்போகிற நாங்கள் நிரந்தரமாக எங்களால் வாழ முடியாது. நாம் அனுபவிக்கிற இன்பங்களை நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது. அது நமது வீடுகளாக இருக்கலாம், ஆடம்பரமான நமது வீடுகளாக இருக்கலாம், ஆடம்பரமான நமது வாகனங்களாக இருக்கலாம், தோட்டங்களாக, துறவுகளாக, தங்கமாக, பணமாக, எதுவாக இருந்தாலும் குல்லு மன் அலைஹா ஃபான், அது எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது என்று அல்லாஹு தஆலா சொல்லி இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இப்படி விஷயங்கள் இருக்கிற போது உலகம் அழியக்கூடியது, அதில் உள்ளவைகள் அழியக்கூடியது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, மறுமைக்காக எம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு சொற்பகால அவகாசம் என்ற யதார்த்தங்களை எல்லாம் மனிதர்களுக்கு உணர்த்தப்பட்டும், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இவ்வளவு சொல்லியும் இந்த உலக வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைருன் வ அபுகா, ஆனால் மறுமை வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் சிறந்ததும், அதுதான் நிலையானதும் நிரந்தரமானதுமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகின்றார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழக்கூடிய பெரும்பாலான சகோதரர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல், ஹலால் ஹராம் பேணாமல் இந்த உலகத்துக்காக உழைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். செல்வங்களை அதிகப்படுத்துவதற்காக, தங்களுடைய குடும்பத்தாரை திருப்திப்படுத்துவதற்காக என்று இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி கிடக்கிற நம்மவர்களை பார்க்கிறோம். இதன் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட சரியாக நிறைவேற்றுவதற்கு நேரமில்லாமல் போவதை பார்க்கின்றோம். ஆனால் யதார்த்தத்தை, ஒரு உண்மையை மக்கள் புரிந்து கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக, சத்தியமாக அவர்கள் மறுமைக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்களாக மாறுவார்கள். அந்த யதார்த்தம் என்ன? எவ்வளவுதான் இந்த உலகத்திலே உறுதியான கட்டிடங்களை கட்டினாலும், கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்தாலும், அல்லது வேறு பல அபிவிருத்திகளை, நமது வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கண்டுகொண்டாலும் அதை நம்மால் நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது. ஒன்று நோய் வந்துவிடும், இல்லை என்றால் முதுமை வந்துவிடும், இல்லை என்றால் வேறு பிரச்சனைகள், பொருளாதார இழப்புகள், நஷ்டங்கள் வந்து நாம் அதனை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஆனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மறுமையிலே இரண்டு வகையான விடயங்களை வைத்திருக்கிறான். ஒன்று சுவர்க்க வாழ்க்கை, மற்றொன்று நரகத்தினுடைய வாழ்க்கை. இந்த இரண்டுமே நிரந்தரமான வாழ்க்கை. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த சுவர்க்கத்தினுடைய நிரந்தரமான வாழ்க்கையை தர வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி,
இவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்வார்களோ சனுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களை சுவன சோலைகளில் நாம் நுழைவிப்போம், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த சுவனத்து இன்பங்களிலே அவர்கள் நிரந்தரமாக எக்காலமும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஅதல்லாஹி ஹக்கா, இது அல்லாஹ்வுடைய உண்மையான வாக்குறுதியாகும். ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட வார்த்தைகளால் உண்மை பேசுகிறவன் வேறு யார் இருக்க முடியும்? எனவே ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறவர்களுக்கு நிரந்தரமான சுவன சோலைகளை, அதன் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மகத்தான பாக்கியங்களை தருவதாக ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே வாக்குறுதி வழங்குகின்றான். எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த நிரந்தரமான நிலையான இன்பங்களை அடைவதற்காக வேண்டி நமக்கு அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கிற இந்த குறுகிய கால ஆயுட்காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சுவனத்து இன்பங்களை இந்த உலகத்தினுடைய இன்பங்களோடு எம்மால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நமது ஒப்பீட்டுக்கு அப்பாற்பட்டதாகத்தான் அந்த இன்பங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிற போது ஃபலா தஅலமு நஃப்சும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின், கண்களுக்கு குளிர்ச்சியான அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிற அந்த இன்பங்களை எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்து கொள்ளாது. ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன், மனிதர்கள் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு கூலியாக அல்லாஹ் இந்த பாக்கியங்களை, இந்த வெகுமதிகளை மறைத்து வைத்திருக்கிறான். இதனை யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். எந்த அளவுக்கு என்றால் சுவனத்தினுடைய ஆக குறைஞ்ச ஒரு இன்பம் கூட இந்த உலகத்தை விட பெரிசாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, சுவர்க்கத்திலே ஒரு அசா என்கிற ஒரு சிறிய ஒரு கைத்தடி, அதை வைக்கிற இடம் கிடைக்குமாக இருந்தால், சுவர்க்கத்தில ஒரு தடிய வைக்கிற இடம் நமக்கு கிடைக்குமாக இருந்தால், அது இந்த உலகத்திலே உள்ள எல்லாத்தையும் விட சிறந்ததாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கத்தில ஒரு கைத்தடிய வைக்கிற இடம் கிடைச்சாலும் அது இந்த உலகத்தை விட பெருசு, அதில் உள்ளவற்றை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஹதீஸ் சஹீஹ் புகாரிலே இடம் பெற்றிருக்கிறது. என்றால் சுவனத்து பாக்கியம் எவ்வளவு பிரமாண்டமானது என்பதை எண்ணி பாருங்கள். சுவர்க்கத்திலே இறுதியாக நுழைகிற ஒரு மனிதனை பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திலே கிடந்து பொசுக்கப்பட்டு முகம் குப்புற வேதனைக்கு உள்வாங்கப்பட்டு அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? கடைசியாக நரகத்திலிருந்து அவர்தான் வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்பட்டு கடைசியாக அவர்தான் சொர்க்கத்துக்கு போறவராகவும் இருக்கிறார். ஆக கடைசியாக சொர்க்கம் போற ஒரு மனிதன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் அறிவேன். அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், நீ சுவர்க்கத்துக்கு போ என்று சொல்லுவான். நரக வேதனைகளை எல்லாம் அனுபவித்து கடைசியாக அவர்தான் நரகத்திலிருந்து வெளியேறுகின்றார். அல்லாஹ் சொல்லுவான், நீ இப்ப சுவர்க்கத்துக்கு போ என்று. கடைசியாக சுவர்க்கம் போகிற மனிதன், அவனுடைய பாக்கியத்தை பாருங்க. அந்த மனிதன் போகின்ற போது அங்கே பார்ப்பான், அவனுடைய கண்ணுக்கு சுவர்க்கம் நிரம்பிய மாதிரி இருக்கும். அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்லுவான், யா ரப்பி, என்னுடைய ரப்பே, அந்த சுவர்க்கம் நிரம்பி இருக்கிறது, எனக்கு அங்க இடமில்லை என்று சொல்லுவான். திரும்ப அல்லாஹு தஆலா சொல்லுவான், திரும்ப நீ போ என்று சொல்லுகின்ற போது திரும்பவும் அந்த அடியான் போவான். அவனுடைய கண்ணுக்கு சுவர்க்கம் பூரணமாக நிரம்பியதை போல தென்படும். உடனே வந்து சொல்லுவான், யா அல்லாஹ், எனக்கு அங்க இடம் இல்லை, சுவர்க்கம் நிரம்பி விட்டது என்று கூறுவான். மூன்றாவது முறையும் அந்த அடியான் போவான். அப்போதும் அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீ போ என்று சொல்கின்ற போது அடியான் வந்து சொல்கிறான், யா அல்லாஹ், நிரம்பி விட்டது, எனக்கு அங்க இடமில்லை என்று அவன் கூறுகிறான். இப்படி பல தடவைகளுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அவனை பார்த்து ஒரு விடயத்தை சொல்கின்றான், இத்ஹபு ஃபதுகுலில் ஜன்னத, நீ இப்ப போய் சுவர்க்கத்தில் நுழ. ஃபஇன்ன லக மிஸ்ல துன்யா வஅஷரத அம்சாலிஹா, உனக்கு ஆக கடைசியாக போகிற ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை பாருங்கள். உனக்கு அந்த சுவர்க்கத்திலே இடம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே உள்ள பாக்கியங்கள், இன்பங்களை விட, இந்த உலகம் முழுவதிலும் உள்ள இன்பங்களை விட 10 மடங்கு, இந்த உலகத்தை போல 10 மடங்கு உனக்கு மேலும் கிடைக்கும், நீ போ. அதே போன்று இந்த ஹதீஸை அறிவிக்கிற ராவி இப்படி ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள், இந்த உலகத்தை போல 10 மடங்கு,
அல்லது அதைவிட அதற்கு ஒப்பாக என்ற அடிப்படையில் அவர்கள் சந்தேகத்துக்கிடமாக அறிவிக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இந்த அடியானுக்கு வியப்பாக இருக்கிறது. அவன் அல்லாஹுவை, யா அல்லாஹ், நீ என்னை பரிகாசிப்பதற்காக இப்படி சொல்கிறாய், நான் தானே நரகத்திலிருந்து மிகப்பெரிய சிரமங்களுக்கு மத்தியில் கடைசியாக வெளியேறி இருக்கிறேன், எனக்கு இந்த அளவுக்கு பாக்கியம் கிடைக்குமா என்ற அடிப்படையில் அதிலே நம்பிக்கை இல்லாமல் அடியான் பேசுகின்றான். அப்போது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்ற போது அவர்களுக்கு சிரிப்பு வந்து விடுகின்றது. தங்களுடைய கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அடியானுக்கு இந்த உலகத்தை விட 10 மடங்கு உனக்கு சொர்க்கத்தில இடம் என்று சொன்னதும் அவனால் நம்ப முடியவில்லை. எனவேதான் அந்த அடியான், அல்லாஹ், நீ என்னை பரிகசிக்கிறாய் என்று அல்லாஹ்வோடு பேசுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விடுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், அத்னா அஹ்லில் ஜன்னah மன்சிலா, இதுதான் சொர்க்க வாசிகளிலேயே ஆக ஆக குறைந்த ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற அந்தஸ்தாக இருக்கிறது. இந்த உலகத்தை போல 10 மடங்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவதுதான் சொர்க்கத்தில் ஆக குறைஞ்ச இன்பம் என்றால் சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கத்தினுடைய பாக்கியங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுவர்க்க வாசிகள் சுவர்க்கத்துக்குள் நுழைந்ததும் அங்கே ஒரு அழைப்பு விடுக்கப்படும், இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா, நீங்கள் இதற்கு பிறகு சொர்க்கத்துக்குள் வந்த பிறகு உங்களுக்கு யாருக்குமே நோய் என்பது கிடையவே கிடையாது, நீங்கள் இனிமேல் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள். வஇன்னலக்கும் அன் தஹ்யு ஃபலா தமூது அபதா, நீங்கள் இந்த சுவர்க்கத்துக்குள் வந்ததும் இதற்கு பிறகு உங்களில் யாருக்கும் மரணம் கிடையாது, நீங்க இதற்கு பிறகு மௌத்தாகுவதே இல்லை. வஇன்னலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, இதற்கு பிறகு நீங்கள் யாரும் வயோதிபர்களாக முதியவர்களாக ஆகுவதில்லை, இனிமேல் நீங்கள் வாலிபர்களாகவே இருப்பீர்கள் என்று சொல்லப்படும். மேலும் இந்த சுவர்க்கத்துக்குள் வந்த பிறகு நீங்கள் சோதிக்கப்படுவது, துன்பப்படுவது என்ற ஒன்று கிடையவே கிடையாது, நீங்கள் இன்பமாகத்தான் வாழ்வீர்கள். கடன் பிரச்சனை, அந்த கவலை, இந்த கவலை எதுவுமே உங்களுக்கு கிடையாது, இன்பமாகவே நீங்கள் வாழ்வீர்கள். இப்படியான அறிவிப்புகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். அந்த சுவர்க்க வாசிகளுக்கு சொல்லப்படுமாம், வனூது அன் தில்குமுல் ஜன்னah ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன், அவர்களுக்கு சொல்லப்படும், இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கமாகும், உங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட அந்த அனந்தரமாக்கப்பட்ட சுவர்க்கம் இதுதான் என்று, நீங்க செஞ்ச நல்ல அமல்களுக்காக உங்களுக்கு தரப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட சுவர்க்கம் இதுதான் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்ற அந்த அல் குர்ஆனிய வசனத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபுன், அவர்களுக்கு அங்கே எந்த சோர்வும் எந்த டயர்டும் ஏற்படாது சொர்க்கவாசிகளுக்கு சுவர்க்கத்திலே. வமா ஹும் மின்ஹா பிமுஹ்ரஜீன், சுவர்க்கவாசிகள் வழங்கப்படுகிற இன்பங்களில் இருந்து இடையில் வெளியேற்றப்பட மாட்டார்கள். உலக இன்பங்கள் தற்காலிகமானவை, நிரந்தரமில்லாதவை. ஒன்று நோய் வந்து எம்மை அனுபவிக்க விடாமல் தடுத்துவிடும், அல்லது நமது வயோதிபம் முதுமை வந்து தடுத்துவிடும், அல்லது நமது மரணம் வந்து நம்மை தடுத்துவிடும். ஆனால் சுவர்க்கத்தில் அப்படி கிடையாது. இந்த மரணம் இல்லை, இந்த நோய் வராது, இந்த முதுமை வராது, இந்த கவலைகள் துன்பங்கள் எதுவும் இருக்காது, சோர்வு டயர்டு என்பது கூட சுவர்க்கத்திலே இருக்காது. அதே போன்று இந்த இன்பங்களை அனுபவிப்பதில் இருந்து நாம் தடுக்கப்பட மாட்டோம், வெளியேற்றப்பட மாட்டோம். அன்பான சகோதரர்களே, இப்படியான சுவனத்தை அடைவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நாம் சில தியாகங்கள் செய்ய வேண்டும், சில அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும். இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு இந்த உலகம்தான் எல்லாம் என்று ஹலால் ஹராம் பேணாமல் நடக்கிற செயற்பாடுகள் இருந்து நாம் விடுபட்டு அல்லாஹ் நமக்கு ஆகுமாக்கிறதை மட்டும் நமது வாழ்க்கையில் உண்ணுகிறவர்களாக, பருகுகிறவர்களாக, செயற்படுத்துகிறவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கின கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திலே சாப்பிடுவார்கள், பானங்களை குடிப்பார்கள், ஆனால் அவர்கள் துப்புவது, உமிழ் நீர்களை வெளியேற்றுவது என்பது அங்கே கிடையாது. கழிவுகளை வெளியேற்றுவது என்ற ஒரு விடயம் சுவர்க்கத்தில் இருக்காது. உண்ணுவார்கள், பருகுவார்கள், ஆனால் அங்கே அவர்கள் துப்ப மாட்டார்கள், சிறுநீர் கழிக்க மாட்டார்கள், மலம் கழிக்க மாட்டார்கள், மூக்கு சிந்துகிற அல்லது சீறுகிற விஷயங்கள், சளி வெளியாக்குகிற இந்த சளி பிரச்சனை அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அப்படி என்றால் அவர்கள் சாப்பிடுகின்ற அந்த உணவு எப்படி கழிவாக வெளியாகும்
என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அவர்களுக்கு ஒரு ஏப்பம் ஒன்று ஏற்படும், அதன் மூலமும் அல்லது அவர்களுக்கு ஒரு வியர்வை ஒன்று ஏற்படும், அந்த வியர்வை கூட கஸ்தூரி மனத்தில் இருக்கும். இதன் மூலம்தான் அவருடைய உணவு, அவருடைய குடிபானங்கள் செமிபாடு அடைகிறது என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த மக்கள் அங்கே வீணாக, அந்த சுவர்க்க வாசிகளுடைய ஒவ்வொரு மூச்சும் எப்படி இருக்கும் என்றால், யுல்ஹிமூன தஸ்பீஹ வத் தஹ்மீத, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் மூச்சு அவர்களுடைய அந்த சுவாசம் கூட இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று. அதே போன்றுதான் சுவர்க்க வாசிகள் எந்த நேரமும் அன்கீலன் சலாமன் சலாமா, அங்க எந்த நேரமும் சலாமுன் அலைக்கும் என்கிற வார்த்தை தான் ஒலிச்சு கொண்டிருக்கும் என்பதாகவும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸ், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஆதாரபூர்வமானவை. நான் மேலே சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. இன்னும் ஒரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே ஒரு கோஷ்டியினர் முதலாக நுழைவார்கள். அவர்களுடைய தோற்றம் பிரகாசம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பௌர்ணமி தினத்திலே சந்திரன் எப்படி முழுமையாக இருக்குமோ தென்படுமோ அது போன்று அவருடைய முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அந்த ஹதீஸிலும் சொன்னார்கள், அவர்கள் துப்ப மாட்டார்கள், அவர்களுக்கு சளி பிரச்சனை இருக்காது, மலம் கழிக்க மாட்டார்கள். அவர்கள் பயன்படுத்துகிற பாத்திரங்கள், உணவு உண்ணுவதற்காக மற்றுமுள்ள விடயங்களுக்காக அவர்கள் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் இருக்கின்றனவே, அது தங்கத்தினால் இருக்கும். அவர்கள் பயன்படுத்துகிற சீப்புகள் கூட தங்கத்தினால் இருக்கும் அல்லது வெள்ளியினால் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று அவர்கள் வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வாசனை திரவியங்களும் மிக பெருமதியானதாக இருக்கும். அதே போன்று அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஹூருன் ஈன் என்கிற அந்த சுவர்க்கத்து பேரழகுகளை அல்லாஹ் தஆலா மனமுடித்து கொடுக்கின்றான். அவர்களுடைய அழகு எப்படி என்று சொன்னால், அவருடைய கால்களிலே இருக்கிற மொழிகள் அந்த தோலுக்கு உள்ளால் தெரியக்கூடியதாக இருக்கும். சதை தோலுக்கு உள்ளால அதனுடைய எலும்புகள், அவருடைய மொழிகள் விளங்கும். அந்த அளவுக்கு அழகிகளாக இருப்பார்கள். இதிலே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், அந்த சொர்க்க வாசிகளுக்குள் கருத்து மோதல் இருக்காது. அந்த சொர்க்கவாதிகளுடைய நிலைப்பாடு, அவர்களுக்கு மத்தியில் கோப தாபங்கள், குரோத விரோதங்கள் இருக்க மாட்டாது. குலூபுஹும் கல்பு ரஜுலின் வாஹிதின், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாருடைய உள்ளமும் ஒரே மனிதனுடைய உள்ளத்தை போல, எல்லாருடைய மனோநிலையும் ஒன்றாகத்தான் இருக்கும். குரோத விரோதங்கள் இருக்காது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனிலே, வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகின்ற போதே சுவர்க்க வாசிகளுடைய உள்ளங்களில் இருக்கிற கசடுகள், குரோதங்கள், விரோதங்கள், பொறாமை, வஞ்சகம் இதையெல்லாம் களைந்துதான் அந்த சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். அதே போன்றுதான் இந்த ஹதீஸிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸப்பிஹூன அல்லாஹ புக்ரத்தன் வ அஷிய்யா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள் சுவர்க்க வாசிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இப்படி ஒரு பெருமதியான வாழ்க்கையை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த பாக்கியத்தை அடைவதற்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையை நாம் நன்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இந்த உலகம்தான் சுவர்க்கம் என்று வாழ்கிற நிலைப்பாடு ஒரு முஸ்லிமினுடைய நிலைப்பாடு கிடையாது. அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி, இந்த உலகம் ஒரு மூமினுக்கு சிறைச்சாலை, காபிருக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுக்கு இந்த உலகம் சுவர்க்கம் அல்ல, இந்த உலகம் காபிருக்கு தான் சுவர்க்கம். இந்த உலகத்திலே ஒரு மூமின் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி, அல்லாஹ் ஹலாலாக்கின விடயங்களோடு மட்டும் தன் வாழ்க்கையை நெறிப்படுத்தி, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து தடுத்த தடைகளை தவிர்த்து சோதனைகளின் போது பொறுமையாக இருந்து செயற்படுகிறவனாகத்தான் இருப்பான். ஏன்? இந்த உலகம் அவனுக்கு சிறைச்சாலை. எப்படி ஒரு கைதி கட்டுப்பாடுகளுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய விடுதலைக்காக முயற்சி செய்வானோ, அதுபோலதான் ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய ஏவல்களை, விலக்கல்களை பேணி, அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராமை பேணி தன் வாழ்க்கையை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அவன் நெறிப்படுத்திக் கொள்வான். அவனுடைய இலக்கு சுவர்க்கமாகத்தான் இருக்கும். காரணம், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது, இது மறுமைக்காக எம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கானது என்ற யதார்த்தத்தை அவன் புரிந்து கொண்டவனாக தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நானும் நீங்களும் நமக்கு அல்லாஹ்வால் தரப்பட்ட இந்த குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட இந்த வாழ்நாளை அந்த உயர்ந்த சுவனத்தை பெறுவதற்காக திட்டமிட்டு செயற்படுவதற்கு முயற்சிப்போமாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே சுவனத்து இன்பங்கள் என்பது இந்த உலக இன்பங்களோடு ஒப்பிடுகின்ற போது அவை நிரந்தரமானவை. அவை நீடூழி காலம் நமக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் கிடைக்கிற அதே நேரம் அதை அனுபவிப்பதற்கு ஏற்றா போல் நமது உடல்நிலைகளையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருகிறான். நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறான். நமக்கு வாலிபம், மங்காத வாலிபம், முதுமை என்ற விடயமே வராத அளவுக்கு வாலிபத்தை அல்லாஹ் தருகிறான். அதே போன்று மலம், சலம், சளி பிரச்சனை, இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இன்பங்களை அனுபவிக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்படுகிறது. அதே போன்றுதான் பெண்களுடைய விடயம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிற பெண்களில் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அவர்கள் நோயாளி ஆகுவது, அவர்களுக்கு பல்வேறுபட்ட சிரமங்கள் வருவதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் சுவர்க்கத்திலே அந்த எந்த ஒன்றும் அவர்களுக்கு இல்லாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களை முழுமையான ஆரோக்கியமானவர்களாக, மிகப்பெரிய அழகிகளாக அல்லாஹ் தர இருக்கின்றார். அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக நாம் இந்த குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிற போது கதாலிக வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன், அதே போன்று நாங்கள் அவர்களுக்கு ஹூருன் ஈன் என்கிற அந்த கண்ணழகிகளை திருமணம் செய்து வைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஹூருன் ஈன் கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல அந்த ஹூருன் ஈன் என்கிற பேரழகிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே ஹூரும் மக்சூராத்தும் ஃபில் ஹியாம், பாதுகாப்பான பெருமதியான கூடாரங்களுக்குள் அவர்கள் அந்த பெண்கள் இருப்பார்கள். இந்த நல்லடியார்கள் அவர்களை அனுபவிக்கும் வகையில் அல்லாஹ் அவர்களை அப்படி தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே ஆக குறைந்த ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய மனிதனுக்கு கூட அவன் தன்னுடைய சுவர்க்கத்திலே தனக்காக வழங்கப்பட்ட வீட்டுக்குள் தயக்கத்தோடு நுழைவான். அந்த நேரத்திலே பார்த்தால் அவனுக்கு ஹூருன் ஈன்களில் 2 மனைவிமார்கள் இருப்பார்கள். அவனுக்கு கூட சொர்க்கத்திலே ஆக குறைந்த அந்தஸ்து பெறுகிற மனிதனுக்கு கூட அல்லாஹ் ஹூருன் ஈன்களில் 2 பேர்களை ஆக்கி வைக்கின்றான். இப்போது அந்த 2 பேரும் சொல்கின்றார்கள், எங்களுக்காக உன்னை வாழ வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லது உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதே போன்று உமக்காக எங்களை உயிர்ப்பித்த அல்லது வாழ வைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்வார்கள். அப்போது இந்த அந்தஸ்துகளில் மிக குறைந்த அந்தஸ்துகளை பெற்றவனாக சுவர்க்கத்துக்குள் நுழைந்த அந்த மனிதன் சொல்லுவான், மா உஅதிய அஹதும் மிஸ்ல மா உஅதீது, எனக்கு கிடைச்ச மாதிரியான பாக்கியம் யாருக்குமே கிடைக்கலன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கத்து பாக்கியங்கள் இந்த உலக இன்பங்களோடு ஒப்பிடுகிற போது அதை நம்மளால் மட்டிட முடியாது, ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு பிரமாண்டமான பாக்கியங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். சுவர்க்க வாசிகளுக்கு சுவர்க்கத்திலே கொடுக்கப்படுகிற மாளிகைகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரே ஒரு முத்தினால் மிகப்பெரிய ஒரு மாளிகை சுவர்க்கவாசிகளுக்கு ஏற்படுத்தப்படுமா? ஒரு முத்தினால் அந்த அளவுக்கு பிரமாண்டமான முத்து, அதனால் சுவர்க்கவாசிகளுக்கு மாளிகை ஏற்படுத்தப்படும். அதனுடைய நீளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சித்தூன மைலா, ஒரு முத்து 60 மைல் தூரம். அந்த அளவுக்கு ஒரு முத்தினால் மாளிகை, சுவர்க்க மாளிகை ஏற்படுத்தப்படுகின்றது. அதிலே அவருடைய குடும்பத்தார் வசிப்பார்கள். அவர் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் சுற்றி திரிவார். ஆனால் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே ஒரு முத்துதான். ஆனால் அதுக்குள் பல குடும்பங்கள் இருக்கும். மற்றவர்களை பார்க்க முடியாத அளவுக்கு அதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கும். இந்த செய்தியும் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே சுவர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படுகிற மாளிகைகள் எப்படிப்பட்டது என்றால், அதற்கு உள்ளே இருந்து பார்த்தால் வெளியிலே நடக்கிற விடயங்கள் தெரியும், வெளியே இருந்து பார்த்தால் உள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள் தெரியும். இப்படி சொன்ன போது ஒரு கிராமப்புறத்து அரபி எழுந்து நின்றார். அல்லாஹ்வுடைய நபியே, இந்த மாளிகைகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படும் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிமன் அதாபல் கலாம, யாரு நல்ல வார்த்தைகளை பேசுகிறாரோ, பேசுகின்ற போது நல்ல முறையில் கனிவான முறையில் யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். யாரு உணவளிக்கின்றார்களோ,
விருந்தாளிகளுக்கு, தேவையுடையவருக்கு, பசியுடையவர்களுக்கு உணவளிப்பார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியமிக்க சுவனத்து மாளிகை கிடைக்கும். நோன்புகளை, பரலான சுன்னத்தான நோன்புகளை நோட்பதை யார் வளமையாக்கி கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது எழுந்து நின்று இரவு தொழுகையில் ஈடுபடுகிற அந்த மாதிரியான மனிதர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவனம் என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்திலே கொடுக்கக்கூடிய உணவுகள், பானங்கள் பற்றியும் பேசுகின்றான். எப்படி என்றால், அங்கே நீர் 6, பால் 6, மது 6, இப்படியாக அல்லாஹு தஆலா எல்லாமே ஆறுகள். அந்த நீர் கலங்காத நீராக, அந்த பால் நிறம் அதனுடைய சுவை மாறாததாக, அந்த மது குடிப்பவருக்கு இனிமையானதாக மட்டுமல்லாமல் குடித்தால் தலைவருத்த மயக்கம் உலகத்திலே ஏற்படுவது போன்ற எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத அந்த மது அது கிண்ணங்களிலே வழங்கப்படும். அதே போன்று ஆறுகளாக இருக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் முஹம்மதிலே குறிப்பிடுகிறான். பழங்கள், பல வகையான பழங்கள் கொடுக்கப்படும். பழங்களை கொடுக்கிற போது சுவர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், நாங்க உலகத்திலே இந்த பழத்தை தின்றிக்கமே என்று சொல்லி. அப்போது சொல்லப்படுமாம், இதை சுவைத்து பாருங்கள் என்று. பார்த்தால் பார்ப்பதற்கு அது உலகத்திலே திண்ட மாம்பழத்தை போல, அப்பிள போல, உறைஞ்ச போல இருந்தாலும் அதனுடைய சுவை அது வித்தியாசமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான். அது மட்டுமல்லாமல் சுவர்க்க வாசிகளை சுத்தி எந்த நேரமும் பாத்திரங்கள், தங்கத்திலான பாத்திரங்களோடு வாலிபர்கள், சிறுவர்கள், சிறு குழந்தைகள் பிரகாசமாக இருப்பார்கள். அவர்கள் சுத்தி கொண்டே இருப்பார்கள். அவருடைய பாத்திரங்களுக்குள்ளே, அவருடைய கிண்ணங்களுக்குள்ளே அவர்களுக்கு தேவையான மா தஷ்தஹீல் அம்புஸ் வ தலத்துல் அயுன், அவங்களோட மனசுக்கு என்னெல்லாம் கேட்குமோ, விருப்பமோ, அந்த உணவெல்லாம் அந்த சுவர்க்கத்திலே அவர்களை சுற்றி வருகிற அந்த தட்டுகளுக்குள் இருக்கும், அந்த கிண்ணங்களுக்குள் இருக்கும். அவருடைய கண்ணுக்கு கவர்ச்சியான, குளிர்ச்சியான அத்தனையும் அவர்களுக்கு கிடைக்கும். வஅன்தும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த சுவர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கத்திலே மிக மிக பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத்து சதக்கா செய்கின்றோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி எவ்வளவோ வணக்கம் செய்கிறோம், கஷ்டங்களின் போது பொறுமையாக அதனை சகித்துக் கொள்கிறோம் என்றால் ஏன்? எல்லாம் அந்த ரப்புக்காகத்தான். எனவே அந்த ரப்பு நமது கண்ணுக்கு முன்னாக வந்து அவனை நமக்காக காட்சிப்படுத்திக் கொண்டிருப்பான். அது மிகப்பெரிய ஒரு இன்பமாகும். சில முகங்கள் அல்லாஹுவை பார்த்ததாக மகிழ்ச்சியால் இருந்து கொண்டிருக்கும். இலா ரப்பிஹா நாலிரா, சில முகங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும். இலா ரப்பிஹா நாலிரா, தங்களுடைய ரப்பை பார்த்து ரசித்து மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருப்பார்கள். நாம் எல்லோரும் ஏன் பல தியாகங்களை செய்கிறோம் அல்லாஹ்வுக்காக. அந்த அல்லாஹ்வே நமது கண்ணுக்கு முன்னால் வந்து விட்டால் அதை விட சந்தோஷம், மகிழ்ச்சி என்னதான் இருக்கிறது? அந்த இன்பத்தை காணுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர், இந்த சந்திரனை எப்படி தெளிவாக பரிபூரணமாக நீங்கள் இந்த பௌர்ணமி தினத்தில் பார்க்கிறீர்களோ அதே போன்று உங்களுடைய ரப்பையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து உள்ள பாவ மன்னிப்பின் பாலும், வஜன்னத்தின், அவனிடம் இருந்து உள்ள சுவனத்தின் பாலும் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சுவர்க்கம் என்பது நீங்க சாதாரணமாக நினைப்பது போன்ற அல்ல, வானங்கள் பூமிகளை போல பிரமாண்டமானது. அப்படியான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக விரைவாக செயற்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, உஇத்தலில் முத்தகீன், இது அல்லாஹ்வை பயந்து நடக்கிற இறையச்சமுள்ள அடியார்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகின்றார். ஃபல்யத்வஃபி ذلك ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், எனவே இந்த பாக்கியங்களை பெறுவதற்காக போட்டி போடக்கூடியவர்கள், நற்செயல்கள் செய்வதில் முந்தியடிச்சு போட்டி போடக்கூடியவர்கள் இப்போதிருந்தே போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் முத்தஃபிஃபினிலே குறிப்பிடுகிறார். அன்பான சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால், சுவர்க்கத்தை வேண்டி பிரார்த்திப்பதாக இருந்தால், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தியுங்கள். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் இருக்கிறது. அதிலே இருந்துதான்